ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ ரூல் ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வரலாறு ஐபிஎல் ஸ்டாப் ஆகி இப்ப ரீஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 2 நாள்ல பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுமே வீட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி இப்போ ஒரு சில ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ரிட்டர்ன் வராங்க. நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அப்கமிங் கேம் வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. எதனால அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது அண்ட் அதோட இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் வருது. அதனால நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வரல. இப்ப பிசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன் பண்ணிக்கலாம். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை இந்த சீசன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அடுத்த சீசன் நீங்க அவங்கள ரிட்டைன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அவங்கள நீங்க ஆக்ஷன்ல போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இனிமேல் யாராவது ஒரு பிளேயரை சைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி ஒரு பிளேயர் அவைலபிள் இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் எலிஜிபிலிட்டி நீங்க எந்த பிளேயர் சைன் பண்ண போறீங்களோ அந்த பிளேயர் வந்து 2025 ஆக்ஷன்ல வந்து அவரோட நேம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த 2 எலிஜிபிலிட்டி இருந்தா மட்டும்தான் அவங்களால நியூ பிளேயரை சைன் பண்ண முடியும். அண்ட் நிறைய டீம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸ் சைன் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. இந்த ஐபிஎல் 2025 வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி சைன் பண்ண எல்லா பிளேயர்ஸையுமே அந்த டீம் மேனேஜ்மெண்டால அடுத்த வருஷத்துக்கு ரீடைன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இனிமேல் கமிங் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சைன் பண்ண போற நியூ பிளேயர்ஸ் யாருக்குமே ரீடைன் பண்ண சான்ஸ் கிடையாது. இந்த ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்.